அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 197, 198 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அவங்களுடைய 5வது டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணதுனால 6வது டெஸ்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னடா டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டால் போஸ் ஆயிஷி இருக்காங்கல்ல, அவங்க தான் 6வது டெஸ்ட்டை ஆப்பனண்ட்டான். இப்போ இந்த எபிசோடில் இவங்கெல்லாம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஃபேட்டி என்ன சொல்கிறான், ஜூஜிங் இருக்கால்ல, அவளும் மூபாயும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக் இல்லாமல் நம்ம எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏற்கனவே அவள் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து சோல்ரிங் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் திரும்ப வந்தால் கூட அவளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சு போச்சு. மூபா என்ன சொல்கிறான், நான் கடலுக்கு போகிறேன், போயிட்டு அங்கே ஒரு சோல் பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணி என்னோட சோல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான். தங்சான் என்ன சொல்கிறான், தேவையே கிடையாது, நிப்பாட்டு. ஏன்னா ஒரு சோல் மாஸ்டருக்கு 8th and 9th சோல்ரிங் வந்து ரொம்ப முக்கியம். உன்னோட ஃபியூச்சர் வந்து பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் இவங்களுக்கு கண்டிப்பாக காட் கிவன் சோல்ரிங் கிடைக்கும். அதை விட ஒரு பெஸ்ட்டான சோல்ரிங் இந்த உலகத்திலே கிடையாது, சொன்னா கேளு அப்படிங்கிறான். மூவா என்ன தெரியுமா சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த 6th டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தானே கிடைக்கும். நம்ம டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி செத்து போயிட்டோன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் பார்த்தா அதுக்கு இந்த டீமுக்கு நான் தானே கேப்டனு, நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகியே தீரணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எதுக்கு இந்த ஐலாண்டுக்கு இவங்க வந்தாங்க? ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்போ திரும்ப போய் யார்கிட்ட சண்டை போடணும்? மார்ஷல் சோல் எம்பையர் கிட்ட சண்டை போடணும். இதெல்லாம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. வெளியில் போனால் ஜூஜிங் நிற்கிறா, அவளையும் கடந்து அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு இருக்கால, ஏஞ்சல் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. 7வது டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறா. நம்ம ஆட்கள் இன்னும் 6வது டெஸ்ட்டே முடிக்கல. இந்த ஆளும் பார்க்குறான், சரி வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். என்னடா 7வது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏஞ்சலுடைய கத்தி இருக்கும், அந்த கத்தியை போய் எடுக்கணுங்க. அதுதான் 7வது டெஸ்ட்டு. இந்த பக்கம் ஐலாண்டில் நம்ம மக்கள் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக ஷாவா இருக்கால, அவள் தான் கூப்பிட்டு வரா. அவள் என்ன சொல்கிறா, என்னால் இங்கே டெஸ்ட்டை பார்க்க முடியாது, உயிரோட திரும்ப வந்து சேர்ந்துருங்கடான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சேரை பண்ணி முடிச்ச உடனே போஸ் ஆயிஷி வந்து நிற்கிறாங்க. என்னப்பா எல்லாம் ரெடியா? சரி, டெஸ்ட்டில் இல்லாதவங்களாம் வெளில வாங்கன்னு சொல்லிட்டு ஜூஜிங்கையும் ஷாங்கையும் தூக்கி வெளில போட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே சாசேஜை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு மூளைக்கு பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க யூஸ் பண்ணுறது ஃப்ளையிங் மஷ்ரூம் சாசேஜ் கிடையாது, ஷாங் இருக்கால அவளுடைய பவரை. ஏன்னா அவகிட்ட தானே ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளையிங் பவர் இருக்குது. இது பத்தாதுக்கு அவளுடைய 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் கூட குழப்பிடுமா. அதை யூஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒரு மூளைக்கு பறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக போஸ் ஆயிஷி இதை எதிர்பார்க்கல. அவங்க என்ன யோசிச்சாங்க, தங்சான் வந்து இந்த இடம் சூஸ் பண்ணதுக்கு இங்கே இருக்க பிளான்ஸ் தான் காரணம், அவன் வந்து ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் ஆளுக்கு ஒரு மூளைக்கு போவாங்கன்னு யார் எதிர்பார்த்தது? ஆனால் அந்த லீடு என்ன சொல்கிறாங்க, நீ எங்கே வேணா போ, நான் ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாதுறான்னு சொல்லிட்டு சோல் பவரை மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரி உருவாகி இவங்க எல்லாருமே உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்குது, அவங்கள நோக்கி இழுக்குது. இவனுங்களாம் பதறி போயிட்டானுங்க. அதான் இவன் கேட்குறான், ஏம்மா நீ என்ன சொன்ன, ஓஷன் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அவங்க ஓஷன் பவரை யூஸ் பண்ணவே இல்லை, அவங்க வெறும் சோல் பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காற்றுல தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை சுழலாக மாற்றி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்சான் என்ன பண்ணுறான், அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, அந்த பவரை பயன்படுத்தி அது கூட சேர்ந்தா மாதிரி காட் கலர் டொமைனையும் யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுதா. அதுக்கப்புறமா மென்டல் பவரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க. எல்லாரும் மறுபடியும் ஓடுங்கடா. அவன் என்ன சொல்கிறான், 1/2 மணி நேரம் ஒருத்தன் தாக்கு பிடிச்சா கூட நம்ம எல்லாருமே தப்பிச்சிருவோம் போங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டாங்க. இந்த மற்ற கார்டியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் சண்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்சானுடைய பெருமைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் பத்தாதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு யாரா சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தா தங்சானுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர். அந்தாலும் ஹவுத்தின் ட்ரைப் தானே. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, தங்சானுடைய ஹேமரில் சோல் ரிங்ஸே இல்லை. ஹேமருக்கு மட்டும் 9 சோல் ரிங் கிடச்சிது. ஈஸியாக போஸ் ஆயிஷி கிட்ட அவனால் சண்டை போட முடியும். ஆனால் இப்போ அவனால் சண்டை போட முடியுமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான கேள்வி. ஆக்சுவலாக இந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கிரேட் கிராண்ட் மதர் ஆயிருக்கணும், ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த லேடி இப்போ தாங்க அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்குது. 2 அட்டாக்கு அவனை விடாமல் தோர்த்துக்கிட்டே போகுது. அவன் எந்த பக்கம் போனாலும் தோர்த்துது. அவனோட அந்த விங்ஸே கட் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது பத்தாதுக்கு மறுபடியும் வேறு அட்டாக் பண்ணுது. கையில் இருக்க ஹேமர் வச்சு தடுத்துக்கிட்டான், இல்லைனா என்ன ஆயிருக்கும். தப்புச்சிட்டோண்டா அப்படின்னு பார்த்தா அந்த லேடி மறுபடியும் வேகமாக வருவாளா, பயப்புல அப்படியே ஓட வேண்டியதானே. அந்த லேடி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அவன் ஏதோ எல்கேஜி குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக அவங்ககிட்ட இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த லேடி லெஃப்ட் ஹேண்டில் தடுக்கிற அது எல்லாத்தையுமே. தம்பி, ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்த தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட பயன்படுத்தணும்னு தெரியலையே. நம்ம ஆளுங்க மொத்தம் 6 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவனை மட்டும் வெளுத்து வாங்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக இவனுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் எது தட்டிக்கலாம் தான் பார்க்குறான். ஆனால் சான்ஸ் கிடைக்க மாட்டுதே. காற்றுல இருக்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சம்மட்டி அடிக்கிறாங்க. இவனால் பிளாக்கும் பண்ண முடியல, எதுவும் அடிக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி டெஸ்ட்டை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனை வச்சு சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அட்டாக் பண்ணும்போது அவன் இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டை யூஸ் பண்ணிட்டான். இல்லைன்னு வச்சுக்கோங்க பீஸாக போயிருப்பானா. தங்சான் என்ன பண்ணுறான், தண்ணி கடியில் போய் அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டான். இப்போ இவங்களால கூட அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அதில் ஓஷன் காட் பவர் இருக்கு இல்லையா, இவங்களால சென்ஸ் பண்ண முடியல. அங்கே கட் பண்ணால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹவுத்தின் ட்ரைபை காட்டுறாங்க.
இங்க எதுக்குடா காட்டுறீங்க? நம்ம ஹீரோட அங்கிள் இருக்கார்ல, அவரை தான் காட்டுறாங்க. மனுஷன் மெடிடேஷன்ல இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட சோல் பவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு போல. ஸோ மனுஷன் லெவல் 97க்கு போயிட்டாராம். எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பவர் மட்டும் பத்தாது. நம்ம மார்ஷல் சோல் எம்பையரை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங் ஆனால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் தானே சீஃபு. எல்லாருமே என்ன சொல்றாங்க, சரிங்க நாங்களும் போய் மெடிடேஷன் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுறோம் அப்படின்றாங்க. மனுஷன் என்ன சொல்றாரு, உங்களுக்குலாம் வயசு ஆயிடுச்சு, நீங்க வந்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, மற்றவங்க பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவரால் லெவல் 97க்கு மேலே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இவருக்கே தெரியல. ஸோ இவருடைய மொத்த நம்பிக்கையுமே நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஐலாண்டை காட்டுறாங்க. போசாஷியால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கவே முடியல. மேபி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். அவன் எங்கடா போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹைஷன் ஆள் இருக்கு இல்லையா, அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டா சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கான். இவங்க பார்க்குறாங்க, ரைட்டு இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பயங்கரமான சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்கப்பா. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்கள் ஒவ்வொரு திசைக்கு போனாங்கல்ல, இருந்த இடத்துல இருந்தே அவ்வளவு பேரையும் அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, தங்சான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து உன்னுடைய ஸ்ட்ரென்த்து, உன்னோட வீக்னஸும் அவங்க தான். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இவங்கள வச்சு சம்பவம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ வராத, நீ மட்டும் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாருமே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், தாக்கு பிடிச்சிட்டா ஜெயிச்சிருவீங்க, ஆனால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து போசாஷி என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுடைய 4th சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு பெரிய வாட்டர் பபிளுங்க, அதுக்குள்ளே எல்லாருமே அடைச்சிட்டாங்க. எப்படி மூச்சு விடுறது? இவங்கெல்லாம் பதறி போகிறாங்க ஜூஜிங்கெல்லாம். அவங்க இது பண்ணுறதுக்கு காரணமே தங்சானை வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, தங்சான் ஒன்று என்ன பண்ணணும், 30 நிமிஷம் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாகிறத பார்க்கணும், இல்லைனா நேரில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடணும். ஸோ இப்போ அவன் என்ன சாய்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆஸ்கார்லாம் என்ன சொல்கிறான், எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து சமாளிச்சுப்போம் அப்படிங்கிறான். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேடி இன்னும் அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிறா. இப்போ தங்சான் பார்க்குறான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வேறு வழி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தானே ரொம்ப முக்கியம். ஸோ அவன் சொல்கிறான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இது டெஸ்ட்டு, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த சோல் ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓஷனுக்குள்ளே இருந்து பீஸ்டோட இமேஜஸ் மாதிரி வருதுங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. இவன் அந்த பபுளை உடைக்கலான்னு பார்க்குறான், ஆனால் அவனால் முடியல. அவனோட ஈட்டி இருக்கும்ல, அதை கையில் எடுத்து அந்த பீஸ்ட் இமேஜஸ் கிட்டலாம் சண்டை போடுறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரே ஒரு ஈட்டியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஈட்டியை ஹைஷன் ஆல் பக்கமாக தூக்கி போடுறாங்க. அந்த லேடிக்கு சரியான கோவம். அவள் போய் அதை தடுத்துட்டா. ஆனால் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டா அவ. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அடுத்த சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வானத்தில் ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணி அது இவங்க எல்லாரையுமே உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக அந்த சுழலை மாட்டி உள்ளுக்குள்ளே போயிட்டாங்கன்னா வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போயிடுவாங்க. வெளில வரதெல்லாம் சாத்தியமே இல்லை, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்த்தா அதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தாங்க டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது மிராக்கல் நடந்தால் தான் உண்டு. எல்லாருமே உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இங்கே கட் பண்ணால் மூபாயோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டேய் அந்த மார்ஷல் சோல் எம்பையர் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு, தியந்த எம்பையருக்கு ஆள் அனுப்புங்கடா, பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புங்கடா அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஐலாண்டை காட்டுறாங்கப்பா. போசாஷி என்ன சொல்கிறாங்க, சோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆட்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஜூஜிங்கெல்லாம் அழ ஆரம்பிக்கிறான். ஆனால் திடீர்னு பார்த்தா வானத்தில் ஏதோ ஒரு ஒளி தோன்றுது. என்னடா அப்படின்னா, சீலெல்லாம் உடச்சிக்கிட்டு நம்ம ஆட்கள் வெளில வந்துட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே மாட்டாங்கல்ல. மூபா என்ன பண்ணியிருப்பான், அவனோட 8th சோல் ஸ்கில்லை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அவன் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை பயன்படுத்தி தங்சான் அவனோட டீமன் ஆக்ஸை யூஸ் பண்ணி வெளியில் தப்பிச்சு வந்திருக்காங்க. இவங்க இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால இவங்களுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இதில் மெயினாக நம்ம ஆட்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, ஆஸ்கார், மூபாய், அதுக்கப்புறமா ஃபேட்டி. இவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட சோல் பவர் வந்து 3 லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்களுக்கு காட் கிவன் சோல் ரிங்கும் கிடைக்குது. இப்போ தங்சான் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு வந்துடுறான். அவனுடைய மைண்டுக்குள்ளே போசாஷி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ 9 டெஸ்ட்டை முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா ஆபத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து நன்றி சொல்கிறான். அவங்க கேட்குறாங்க, டேய் உன்னை ஆல்மோஸ்ட் நான் கொன்னுட்டேன், எனக்கு போய் நன்றி சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் நினச்சிருந்தா உங்களுடைய பவர் லெவலுக்கு என்னை எப்பயோ கொண்டிருக்கலாம், நீங்கள் என் மேலே கருணை காட்டல அப்படின்னா நான் இங்கே உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவங்க பார்க்குறாங்க, ஓஷன் காட் எதுக்காக ஒன்று சூஸ் பண்ணாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ தங்சான் ஏஞ்சிக்கிறான். எல்லாருமே என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா, சோல் பவர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன், அதனால் மயக்கம் போட்டுட்டேன் அப்படிங்கிறான். இவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாங்க, போசாஷி நீ வந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஹைஷனாலுக்கு வந்து என்ன பாரு, கூடவே ரோராங் ஷாவு 2 பேருமே கூட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவனுடைய 7th டெஸ்ட்டுக்காக.
அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் திரும்ப போயிட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் வந்து சோல்ரிங் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா மூபாய் ஆல்ரெடி ஒரு சோல்ரிங் அப்சர்வ் பண்ணிட்டான் இல்லையா, அதை 9th சோல்ரிங்க்கு யூஸ் பண்ணிப்பான் போல தெரியுது. கங்சான் ரிகவர் ஆகி வந்ததுக்கப்புறமா இவங்கெல்லாம் ஓடி போய் கேட்குறாங்க, டேய் 7th டெஸ்ட் என்னதுடா காட்டுறா அப்படின்ன உடனே அவனை செக் பண்ணி பார்க்குறான். 7th டெஸ்ட்டு காட் ஆஃப் ஓஷன் இருக்கார்ல, அவரோட ட்ரைடண்ட்டை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணுங்க. அதுதான் வந்து இவனுடைய டெஸ்ட்டு. இதை கேட்டவுடனே ஃபேட்டியெல்லாம், டேய் உண்மையாகவே நீ வந்து ஓஷன் கார்டு ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போய் கேட்குறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மூவா என்ன சொல்கிறான், என்ன ஆனாலும் சரி எப்படியாவது அந்த ட்ரைடண்ட்டை எடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஹைஷனாவை நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த ட்ரைடண்ட்டை எடுத்தானா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.